காவேரி விஜய் 2 பேருமே சேர்ந்து ரோட்ல போயிட்டே இருக்காங்க. அப்போ ஐஸ்கிரீம் பார்க்குறாங்க. பார்த்த உடனே கேட்குறாங்க, இங்கே பாருங்க எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இரு நான் போய் வாங்கிட்டு வரேன். அங்கேருந்து விஜய் போறாரு. காவேரி அப்படியே ஃபோனை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. அங்கேருந்து பசுபதி அப்படியே பார்க்குறாரு. இதாண்டா நல்ல நேரம், அடிச்சு அவளை தூக்குடா அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வண்டி ஸ்பீடாக வருது. அப்படியே காவேரி ஏத்துற மாதிரி வருது. அதுக்குள்ள விஜய் அப்படியே காவேரி கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. அதுக்குள்ள எல்லாருமே வந்துட்டு ஐயோ என்னம்மா இது, ஒரு நிமிஷத்துல அந்த வண்டி உன் மேலே ஏற்றிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அப்படியே கத்துறாங்க. காவேரி ஒரு நிமிஷம் இரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. காவேரி இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன காவேரி ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க என்னன்னே தெரியல, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஒன்றும் இல்லை, உன் கூட நான் இருக்கேன் சரியா, நீ பயப்படாது, எதுக்குமே நீ பயப்படவே கூடாது, நான் உன் கூட இருக்க வரைக்கும் நீ பயப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. இருந்தாலும் காவேரிக்கு அந்த பதட்டம் போகவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாகவே இருக்காங்க. சரி காவேரி இப்போ நம்ம வீட்டுக்கு போக வேணாம், கொஞ்ச நேரம் நீ இங்கேயே ரிலாக்ஸ் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லை காவேரி எனக்கு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. அது பார்த்தா பசுபதி மாதிரி தான் இருந்தது. அது அவன் தான். அப்போ வேணும்னு சொல்லிட்டு காவேரி மேலே வண்டி விட்டு ஏற்றணும்னு சொல்லிட்டு வந்திருக்கானா, அவனுக்கு இருக்கு ஒரு வழி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் காவேரி கிட்ட எதுவுமே அவர் சொல்லவே இல்லை. காவேரி ஓகே வா நீ வா போயிட்டு நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இல்லைங்க எனக்கு சாப்பாடெலாம் இப்போ எதுவுமே வேண்டாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி வா ஒரு ஜூஸாவது குடி வா, நீ பயப்படாத நான் தான் கூட இருக்கேன்ல, நான் கூட இருக்க வரைக்கும் உனக்கு எப்போவுமே எதுவுமே ஆகாது காவேரி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ்லாம் வாங்கி கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. எதுக்காக இப்படி வண்டி ஏற்ற வந்தது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகவே இருக்காங்க. காவேரி நான் சொல்கிறத கேளு, அந்த டென்ஷன்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சரியா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க ஒன்றும் இல்லை, சரிங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போனவொடனே கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது விஜய்க்கு. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டி மேலே வண்டியை விட்டு ஏற்றணும்னு அவன் நினச்சிருப்பான், அவனை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. காவேரி நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. எனக்கு எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்லை காவேரி ஒரு சின்ன வேலை இருக்குது ஆஃபீஸில், நான் போய் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே கிளம்பி போகிறாரு. பசுபதி வீட்டில் அப்படியே டென்ஷனாக இருக்கார், பயங்கரமாக கோவத்தோடு இருக்கார். ஐயோ கடவுளே, நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிது, அந்த காவேரி அடித்து தூக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த விஜய் வந்து காப்பாற்றிட்டான். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் காப்பாற்றி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பசுபதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே டென்ஷனாக அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அதுக்குள்ளே அங்கேருந்து ராகினி வராங்க. என்னப்பா ஒரு மாதிரி தானாகவே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நான் ஒரு பிளான் போட்டால் அந்த பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா என்ன பிளான் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராகினி. அதுவா ஒன்றும் இல்லை, அந்த காவேரி என்னென்ன பண்ணா, அதுவும் அவள் காலில் விட வச்சா, கையெடுத்து கும்பிட வச்சா, வீட்டு பத்திரத்தை வாங்கினா, எல்லாமே சேர்ந்து பிளான் பண்ணி தானே பண்ணாங்க. அதனால் அவங்கள ஏதாவது பண்ணணும்னு நான் நினச்சேம்மா. அந்த காவேரியை வண்டி வச்சு அடித்து தூக்கலான்னு நான் போனேன், அதுக்குள்ளே அந்த விஜய் வந்து காப்பாற்றிட்டான் அப்படின்னு பசுபதி அப்படியே டென்ஷனாக சொல்கிறாரு. அப்பா அப்படியே நினச்சிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அப்படியே டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம்மா ஆனால் அவன் காப்பாற்றிட்டான், என்னால் அதை தாங்கவே முடியல, எனக்கு கோவமாக வருது, பயங்கரமாக கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பசுபதி டென்ஷனாகவே இருக்கார். அப்பா சரி விடுங்கப்பா, இந்த சான்ஸ் போனால் என்ன, மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்காதா என்ன, அவளை கண்டிப்பாக ஏதாவது பண்ணுங்கப்பா, அவள் உயிரோடவே இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அதுக்குள்ளே கதவை அப்படியே பயங்கரமாக தட்டுறாங்க. யாராக இருக்கும்ப்பா இப்படி கதவை தட்டுறாங்க அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. தெரியலையம்மா நீ இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அப்படியே போகிறாரு. கதவை ஓப்பன் பண்ணால் விஜய் நிற்கிறாரு. பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகுறாரு பசுபதி. பின்னாடி ராகினி வந்து பார்க்குறாங்க. ஐயோ என்ன இது, இவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வராரு. உள்ளே வந்தவொடனே ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் மோதணும்னா என்கிட்ட மோதுறா, எதுக்குடா என் பொண்டாட்டியை வந்து அடித்து தூக்கணும்னு நினச்ச நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாரு. வீடு ஃபுல்லாக அப்படியே பரட்டி அடிக்கிறாரு. அங்கே இருக்க எல்லாமே அப்படியே உடையுது. ஏய் நில்லு, விடு எங்கள் அப்பாவை விடு, எங்கள் அப்பாவை நீ எதுவுமே பண்ணாத, அடிக்காத நீ அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அப்படியே கத்துறாங்க. அப்பா கூட விஜய் நிற்கவே இல்லை, போட்டு அடின்னு அடிக்கிறாரு, பயங்கரமாக அடிக்கிறாரு. அடிக்கும் போது அப்படியே கத்துறாரு பசுபதி. ஏய் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் போட்டு விஜய் அடின்னு அடிக்கிறார். 2 பேருமே சேர்த்து அப்படியே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அதை ராகினி முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறாங்க, ஆனால் தடுக்க முடியவே இல்லை. அதுக்குள்ளே அப்படியே விஜய் அடிச்சிட்டோன்னே அப்படியே பசுபதி கீழே விழுந்துடுறாரு. ஏய் உன்கிட்ட நான் எத்தனையோ வாட்டி வார்னிங் பண்ணியிருக்கேன், நீ தேவையில்லாத என் பொண்டாட்டிக்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ என் பொண்டாட்டியாவே அடிச்சு தூக்கணும்னு நினச்சிட்டியா, உனக்கு எவ்வளோடா தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கோவமாக அப்படியே விஜய் கத்துறாரு. இங்கே பாரு, இப்போவாது உன்னை அடிச்சிருக்க, இனி உன்னை உயிரோடவே விடமாட்டேன்
புரியுதா? என் பொண்டாட்டி மேலே கை வைக்கணும் உனக்கு எவ்வளோடா தைரியம் இருக்கும் உனக்கு? ஆம்பளையா இருந்தால் என்கிட்ட மோதுறா. நான் தானே உன்னை பண்ணேன். நான் தானே போய் பத்திரத்தை கொடுக்க சொன்னேன். நான் தானே கையை எடுத்து கும்பிட சொன்னேன். காலில் விழ சொன்னேன். எல்லாமே நான் தாண்டா பண்ணேன். என்ன பழி வாங்கடா. அதுக்கு எதுக்கு நீ காவேரி கிட்ட போகிற? இனிமேல் என் பொண்டாட்டி பக்கம் தலை வச்சு படுத்த, அவளை ஏதாவது பண்ணணும்னு நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுக்கிறாரு. எடுத்து அப்படியே ராகினியோட கட்டில் ஏய் விட்றா 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 அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அப்படியே இப்படி லைட்டாக எழுந்து கண்ணை பார்த்து அப்படியே கத்துறாரு. விட்றான்னு சொல்லிட்டு. தெரியுதுல்ல, உன் பொண்ணுக்கு ஒன்றுனா நீ துடிக்கிறன்னு தெரியுதுல்ல, அதே மாதிரி தான் என் பொண்டாட்டி. புரியுதா? நீ என் பொண்டாட்டி மேலே இனிமேல் கை வச்ச உன் பொண்ணு உயிரோடு இருக்காது. புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இனிமே ஏதாவது பண்ண அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்தியை தூக்கி போட்டு அங்கேருந்து அப்படியே பயங்கர டென்ஷனாக கோவமாக வெளியே போகிறாரு. அப்பா உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகினி ஓடி போயிட்டு பசுபதி அப்படியே தூக்குறாங்க. அப்படியே ஒன்றுமே முடியல அவருக்கு. கை தூக்குறாரு. கை வலிக்குது. எல்லாமே அப்பா வலிக்குது, தாங்க முடியலம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ அவன் என்ன காட்டு மிராணி மாதிரி போட்டு உங்களை அடிச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. அதை கேட்டோடி பசுபதியெல்லாம் எதுவுமே பேசவே முடியல. அப்பா கொஞ்சம் பொறுமையாக எழுந்துக்கோங்கப்பா, இருங்கப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தாங்கி அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. அப்படி தூக்கி அப்படியே உட்கார வைக்கிறாங்க. உட்காரச்சாப்பா இருங்கப்பா நான் போய் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ராகினி போயிட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவரும் வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு இல்லைம்மா என்னால் முழுங்க கூட முடியல, வாயெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா அப்பா அப்படின்னு ராகினி கேட்குறாங்க. இல்லைம்மா இல்லை கொஞ்சம் பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கே வந்து விஜய் அப்படி டென்ஷனாக போகிறாரு. பயங்கர கோவத்தோடு போகிறாரு. அதை அப்படியே காவேரி பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்ன இவர் இவ்வளோ கோவமாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க எங்கெங்க போனீங்க? என்ன இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? உட்காருங்க நான் போய் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போய் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. விஜயோட கோவம் ஆத்திரம் எதுவுமே அடங்கவே இல்லை. அப்படியே காவேரி பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. என்னங்க உங்களை நான் இப்படி பார்த்ததே இல்லை, நீங்கள் எங்கே இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை காவேரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறாரு. எங்கெங்க போனீங்க? யாராவது உங்களை டென்ஷன் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் காவேரி கொஞ்சம் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லையே இது ஒர்க் டென்ஷன் மாதிரி இல்லையே, வேறு ஏதோ பிரச்சனையாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி யோசிக்கிறாங்க. இல்லை காவேரி கொஞ்சம் நேரத்துக்கு என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து அப்படியே காவேரி போகிறாங்க. போயிட்டு யோசிக்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக ஒர்க் டென்ஷனே கிடையாது, வேறு ஏதோ தப்பு நடந்திருக்கு, என்னன்னு தெரியலையே, எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க. அப்போ விஜய் யோசிக்கிறாரு, காவேரிக்கு இதை பற்றி எதுவுமே தெரியவே கூடாது, ஏன்னா காவேரி வந்து தெரிஞ்சால் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. அந்த பசுபதி வலி தாங்க முடியாமல் அப்படியே கத்திகிட்டே இருக்காரு. அப்பா அவனை என்னப்பா பண்ணலாம்? அவன் பொண்டாட்டியை அடித்து தூக்கணும்னு நினச்சிங்க, அப்போ கூட வந்து ஒரு வழி நம்மளை பண்ணிட்டு போயிட்டான். கண்டிப்பாக அவங்கள விடக்கூடாதுப்பா, ஏதாவது ஒன்று பண்ணணும்ப்பா, எப்படி அடித்து போட்டிருக்கான், காட்டு மிராண்டி மாதிரி அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அப்படியே அழறாங்க அவங்க அப்பாவை பார்த்து. இங்கே பாரு ராகினி நீ அழக்கூடாது, புரியுதா? எனக்கு எதனா ஒன்று கூட நீ அழவே கூடாது, பொறுமையாக தான் இருந்து பார்த்துக்கணும், சரியா? அவங்க இப்போ எல்லாம் அவங்க நேரம், எனக்குன்னு ஒரு நேரம் வரும், அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அவங்க தப்பிக்கவே முடியாது, அவங்கள காலி பண்ணுறது மட்டும்தான் என்னோடய குறிக்கோளே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிட்டுருக்காரு. சரிங்கப்பா ஏதாவது பண்ணுங்க, ஆனால் அதை கரெக்டாக பண்ணுங்க, அதிலேருந்து தப்பிச்சு வந்துடணும் வெளியே அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாமா, அடுத்த வாட்டி பிளான் எல்லாமே கரெக்டாக போட்டு கரெக்டாக நான் செய்கிறேன், அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வீடு பூந்து அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பயங்கர கோவமாக கத்துறாரு.